விசாரிச்சியா? நம்ம பசங்களை வச்சு விசாரிச்சேன்டா. அந்த கார்பரேஷன் ஆஃபீஸர் ரொம்ப கராரான ஆளாம், ரொம்ப நேர்மையாக இருக்கிறவரான், பணம் எதுவும் வாங்க மாட்டாராம். யாராவது லஞ்சம்னு வந்தாலே டென்ஷன் ஆகிறாராம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவருக்கு சிபாரிசுன்னா சுத்தமாக பிடிக்காதான். அப்போ அவன் எந்த வகையிலையும் விலைக்கு வாங்க முடியாது. பரவாயில்ல, இப்படி நேர்மையான ஆளுங்களை பார்க்குறதும் அபூர்வமாக தான் இருக்குது. அத்தை பல வருஷமாக கோயிலில் கடை வச்சுருக்காங்க. அதுவும் கோயிலில் இருக்கவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி தான் வச்சுருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதுவும் இவங்க மேலே தப்பு எதுவும் இருந்தால் கூட பரவாயில்ல, என்னென்னமோ காரணம் சொல்லி கடை எடுக்க வச்சிட்டாங்க. இது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலடா. என்ன மீனா, அத்தை எப்படி இருக்காங்க? கடையை தூக்குனதுல இருந்து அம்மா ரொம்ப கவலையா தாங்க இருக்காங்க. சரியா சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க. அந்த கரும்பு மிஷினை அப்பாவோட ஞாபகார்த்தமா வச்சிருந்தாங்க. அதான் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப கவலையாவே இருக்கு. இருக்காதா பின்ன? மாமா பல வருஷமா நின்று உழைச்சது அந்த மிஷினில் தான். அத்தைக்கு அது வெறும் மிஷின் கிடையாது, மாமாவோட ஞாபகம். எப்படி அவங்களால தாங்கிக்க முடியும்? நீங்க ஏதாவது யோசிச்சிங்களா? கார்பரேஷனில் இருக்க ஆளுங்க கிட்ட விசாரிக்க சொன்னீங்கன்னா, அங்கே இருக்கிற ஆள் கொஞ்சம் சுத்தமான கைன்றாங்க. எதுவும் கொடுத்தாலும் சரி பண்ண முடியாது. சீதாவும் அருண் கிட்ட பேசியிருக்காங்க. அவர் எப்படியாவது கடையை திருப்பி அங்கேயே வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காராம். அப்படியா? அப்ப நான் இதை அப்படியே விட்டுட்டுமா? சார் பார்த்துக்குவாரு. இல்லங்க, சீதா சொன்னதை நான் சொன்னேன், அவ்வளவுதாங்க. நீங்க இப்ப கோவப்படுறீங்க? கோவம்லாம் படலை. என்ன இருந்தாலும் அருண் ஒரு போலீஸ், இன்னொரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் எழுத்தலாம் எதுவும் பண்ண மாட்டான். நம்ம செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி கிடையவே அவன் தானே ரோட்ல இருந்து எடுக்க வச்சான். அவன் ரூல்ஸ் பேசுவானே தவிர மனுஷனோட